சமீபத்தில் கன்னட சினிமாவிலிருந்து வெளிவந்து ரசிகர்களோட கவனத்தை கவர்ந்து வர ரொம்ப ரைசிங் ஸ்டார் தான் ருக்மிணி வசந்த். இவங்க மதராசி படத்தில் மாலதின்ற கேரக்டரில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே சப்த சாகர தெச்சலோ சைட் ஏ சைட் பி அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2ன்ற கன்னட படத்தில் பிரியான்ற கேரக்டரில் ரொம்ப அழகாக பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அந்த படம் சொல்லப்போனால் அவங்களுக்கான படம் தாங்க. அதுக்கப்புறம் இப்போது அக்டோபர் 2 ரிலீஸ் ஆக இருக்கிற காந்தரா சாப்டர் 1ன்ற படத்தில் ராணியாக நடிச்சிருந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு ட்ரெய்லர் 2 நாளைக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறமா யார் இவங்கன்னு தேடாத ஆளே கிடையாது. பிகாஸ் சோசியல் மீடியா ஃபுல்லாக இவங்க தான் காந்தரா அப்படின்னு போட்டு அந்த ஹீரோவோட ஹீரோயின் தான் அதிகமாக வராங்க. இவங்களுக்காக தான் நான் படத்துக்கே போவேன்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் இவங்க தான் நிஜமான ராணி மாதிரி இருக்காங்க. பொன்னியின் செல்வன் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தவை அப்படின்ற கேரக்டரில் திரிசாவை விட இவங்க ஒருபடி அழகாக கிச்சன் பொருந்துவாங்கன்னு சொல்லக்கூடிய மாதிரி எல்லாருமே திரிசாவோட கம்பேர் பண்ணிட்டு தான் வராங்க. என்னங்க இவங்க திடீர்னு இவங்களை இவ்வளோ பெரிய திரிசாவோடலாம் கம்பேர் பண்ணுறாங்க? அப்படி இவங்க யார் அப்படி என்னன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி ஒரு நேச்சுரலான அழகையும் தன்னடக்கத்தையும் பவ்யமான முகத்தையும் உன்னதமான நடிப்பையும் கவர்ச்சியே துளி கூட இல்லாத முழு திறமையை வச்சு மட்டுமே முன்னுக்கு வந்த ருக்மிணி வசந்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, சினிமா பின்புலம் என்ன, அவங்க அப்பா யார், என்ன ஏதுன்ற முழுசையுமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனை தட்டி உள்ளே வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ருக்மிணி வசந்த் இவங்க 1996 டிசம்பர் 10 பெங்களூரில் பிறக்கிறாங்க. அவங்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் வசந்த் வேணுகோபால். இவர் வந்து இந்திய ராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள். அங்கே வீர மரணமும் அடைஞ்சிருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் முதல் அசோகா சக்ரா அப்படின்ற விருதை பெற்ற ஒரு ஆர்மி ஆஃபீஸர். இவரோட அம்மா யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுபாஷினி வசந்த். இவங்க ஒரு பரதநாட்டிய நடன கலைஞர் ஆவாங்க. இப்போ சமூக பணியாளராக இருக்கிறாங்க. குடும்பத்திலே தேசப்பற்று கலை ஒழுக்கம்னு இந்த மூணுமே கலந்து கொடுத்து வளர்த்த வளர்ப்புனால தான் பார்த்தீங்கன்னா ருக்மிணி இன்னைக்கு இவ்வளோ பவ்யமாக இருக்காங்க. இவங்களோட அம்மா சுபாஷினி வசந்த் இருக்காங்க பாருங்க. இவங்க பரதநாட்டியம் கலைஞராக இருக்கும்போதே இவங்க ருக்மிணி வசந்துக்கு நிறையா சின்ன வயசில் கலை மேலே இருக்க ஆர்வம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க நடிப்பு, தோற்றம், கலை, இயக்கம் இது எல்லாத்தையுமே கலந்து தான் இவங்க இது எல்லாத்தையுமே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோயினாக வந்தாங்க. அவங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேயே படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடிப்பு மேலே கொண்ட ஆர்வத்தோட காரணமாக லண்டனில் பிரபலமான ராயல் அகாடமி ஆஃப் டிராமாட்டிக் ஆர்ட்ஸ் அப்படின்ற காலேஜில் பார்த்தீங்கன்னா நடிப்பு பயிற்சியும் பெறுறாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மேடையில் நடிக்கிற நடிப்பு அப்படின்ற ஒரு முக்கியமான நடிப்புக்கு ஒரு முக்கியமான உதாரணமாக இந்த படிப்பு அவங்களுக்கு அமையுது. இவங்க எந்த ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட்டும் கிடையாதுங்க. சரி, சினிமாக்குள்ளே அப்புறம் எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இவங்க ஆடிஷனாக அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2019 இவங்களோட முதல் படம் இவங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படம் பேர் பீர்பால் ட்ரியாலஜி கேஸ் 1 ஃபைண்டிங் வஜ்ரா முனி. இந்த படம் மூலியமாக தான் இவங்க ஒரு கன்னட சினிமாவுக்கு முதல்ல ஒரு ஹீரோயினை அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு அப்புறம் வாய்ப்புகள் எதுவுமே அவ்வளவா அவங்களுக்கு சரியாகவே அமையலை. 2023 தான் இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறமா தான் அந்த சப்ட சாகரத்தை செல்லோ படத்தோட சைட் ஏ சைடு பின்ற அந்த பார்ட் 1 பார்ட் 2 படம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருந்திருக்கு. அந்த படத்தில் பிரியான்ற கேரக்டரில் அவ்வளோ பவ்யமாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நேச்சுரலான ஒரு பெண்ணை நம்ம பக்கத்து வீட்லேயோ நம்ம இந்த இடத்துலையோ தான் பார்த்துருமே தவிர ஹீரோயின் அப்படின்னு வந்துக்கிட்டால் அவங்கள ரொம்ப மாடர்னாவோ அவங்கள ரொம்ப ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஃபேஸை ஒரு கேரக்டரில் போட்டால் அது செட் ஆகாது. பட் இவங்கள மாதிரி ஒரு ஹோம்லி ஃபேஸ் அந்த கேரக்டரில் போட்டனால தான் அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிச்சு. அதனால் இந்த படத்தில் இவங்க தான் முக்கியமான ஹூக்கு. ஸோ இவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு முக்கியம்னு சொல்கிற மாதிரி இந்த படத்தில் கொடுத்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற மாதிரி சரியாக பயன்படுத்தி நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு நாள் ஆடிஷனுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்களாம். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக டேரக்டர் கண்ணில் பட உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஹீரோயின் சொல்லி கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. ஆடிஷனில் இவங்க வின்னும் பண்ணிட்டாங்க. நினச்சி பாருங்கள், இந்நேரம் அந்த ஒரு மெசேஜ் அவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இங்கே நின்றுருப்பாங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதே 2023 ஃபிலிம்ஃபேரோட அவார்டு வாங்கினாங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப் கன்னடான்ற விருதை அந்த படத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கினாங்க. நடிப்பில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய திறமை இருக்குன்றது இந்த ஒரு அவார்டு சொல்லும். அதுக்கப்புறமா கன்னட சினிமாவில் ரொம்ப நம்பிக்கை தர ஒரு நடிகையாக பார்த்தீங்கன்னா யாருமே நினச்சி இது வரைக்கும் வந்தது கிடையாது. மோஸ்ட்லி வந்தது கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கன்னட சினிமாவே பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குற லெவலுக்கு ஒரு ஆக்ட்ரஸாக இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. பிகாஸ் இவங்க கையில் வச்சிருக்கிற எல்லாமே இதுக்கப்புறமா பேன் இந்தியா படங்கள், எதுவுமே சாதாரண படங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இவங்க கன்னடாவில் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு சினிமாவில் நிறைய இடம் பிடிச்சிட்டாங்க. தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி 2 படம் பண்ணிட்டாங்க. தெலுங்கு பக்கமும் இவங்க போயிட்டாங்க. இவங்களோட ஃபிலிமோகிராஃபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் பீர்பால் ட்ரியாலஜி படத்தில் பார்த்தீங்கன்னா ஜான்வின்ற ரோலில் நடிச்சிருந்தாங்க. அதே 2019 அப்ஸ்டார்ஸ் அப்படின்ற ஹிந்தி படத்தில் என்ஜிஓ கேல்ன்ற ஒரு சின்ன கேரக்டரில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2020, 21, 22 இந்த 3 வருஷங்களில் இவங்களுக்கு படமே வரலங்க. இப்படி படமே வரலன்னதும் யாருமே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ராசி இல்லாத நடிகை அப்படி இப்படிலாம் நினச்சிடக்கூடாது. பிகாஸ் இன்னைக்கு இவங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்காங்களே, அந்த மாதிரி அவங்களுக்கு லக்கா அமைஞ்ச படம் தான் சப்ட சாகரத்தை செல்லோ சைட் ஏ
சைடு பி. இந்த 2 படமும் வந்து பார்த்திங்கன்னா 2023 தான் கன்னடாவில் ரிலீஸ் ஆகுது. தமிழ் டப்பிங்கில் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி நிறைய பேர் வாங்கி கொடுத்த படம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பானா டெரியாலி இப்படின்ற ஒரு படத்தில் இவங்க நடிக்கிறாங்க. பட் படம் அவ்வளோ சரியாக போகல, லீலா அப்படின்ற கேரக்டரில். அதுக்கப்புறம் பகீரான்ற படத்தில் டாக்டர் ஸ்னேகாவாக வராங்க. அதுக்கப்புறமா 2024 பாரதி ரணகல் அப்படின்ற படத்தில் டாக்டர் வைசாலி அப்படின்ற ஒரு கேரக்டர் சிவராஜ்குமார் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அப்புடு எப்புடு எப்புடுன்ற தெலுங்கு படத்தில் தாரா அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படம் பட் சரியாக போல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா 2025 தான் தமிழ் பக்கம் வந்தாங்க ஏஸ். இந்த ஏஸ் மூவியில் விஜய் சேதுபதி கூட நடிச்சிருந்திருப்பாங்க. ரீசெண்டாக பார்த்துருந்துருப்பீங்க. பட் படம் அந்த அளவுக்கு சரியாக போல, ஆனால் இவங்களோட ஆக்டிங் நல்லா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அதே இயர் நம்ம விஜய் சேதுபதியோட ஆப்பனன்ட் சிவகார்த்திகேயன் இருக்காங்க பாருங்கள், அவரோட படத்தில் மாலதி அப்படின்ற முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் அந்த ஹீரோயின் கேரக்டர் தாங்க முக்கியமே. அந்த ஹீரோயின் கேரக்டர் வச்சு தான் படமே நகரும். அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாக ஹீரோவே வாய்க்கு 300 தடவை மாலதி மாலதின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும்? சும்மா அந்த கீர்த்தி சுரேஷ் இவங்கள மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான மூஞ்சிலாம் போட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சலிச்சிரும், ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கும். அதனால தான் இவங்கள மாதிரி ஒரு ஃபேஸை இந்த கேரக்டரில் அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு ஏஆர் முருகதாஸ்க்கு உண்மையிலே ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் இவங்க அவ்வளோ அழகாக பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவும் இந்த படத்தில் முக்கியமாக சொல்லப்போனால் எனக்கு யாரும் இல்லைன்னு எஸ்கே சொல்லும்போது அந்த எத்துக்குவேக் சீனில் வந்து கையை பிடிச்சி கூட்டு போவாங்க பாருங்கள், அந்த ஒரு சீன் போதுங்க அதிலே ஸ்டக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சீனில் அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் மாலதி அப்படின்ற கேரக்டரில் நடித்த ருக்மிணி சாகவே கூடாதுன்னு எல்லாம் உசுரை கையில் பிடிச்சிட்டு தான் படம் பார்த்துட்டு இருந்திருப்போம். அந்தளவுக்கு அந்த கேரக்டர் எல்லாருமே பிடிச்சிருந்துருக்கும். அந்தளவுக்கு அந்த கேரக்டரை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி அடிக்க இவங்களுக்கு ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்க இவங்க யாருன்னு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேச வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அக்டோபர் 2 காந்தராவோட சாப்டர் 1 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா காந்தரா பயங்கர ஹிட்டு, 400 கோடி அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட சாப்டர் 1 சொல்லி அவங்க அப்பா காலத்தில் உள்ள வரலாற்று கதையை மொத்தமாக எடுக்கிறாங்க. இந்த வரலாற்று கதையில் இந்த ராணின்ற கேரக்டர் ரொம்ப முக்கியம், ஹீரோ வில்லன். அதை விட அந்த ராணின்ற கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ட்ரெய்லர் பார்க்கும்போது 4-5 ஷாட்லேயே போதுங்க. அந்த சீன்ஸ் பார்த்தாலே இவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியுதுன்ற ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கேரக்டர் எல்லாமே அவங்களுக்கு அப்படியே சூட் ஆகிருந்துருக்குங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தாங்க அந்த கனகவதி அப்படின்ற இந்த கேரக்டர் வந்து எவ்வளோ பேசப்படும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் இவங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்லேயே அதே கெட்டப்லேயே வந்திருந்தாங்க. அது ரொம்ப பிரபலமாச்சு. ஏன்னா அதே கெட்டப்பில் அந்த சோபிட்டா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் டைமில் வரும்போது ரொம்ப கலாய்க்க தான் செஞ்சாங்க. ரீசெண்டாக நம்ம கூலி படத்தில் வந்து அமீர் கான் கூட வந்திருந்திருப்பார். பட் இவங்களுக்கு அப்படி அமையாதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரோல் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இவங்க என்ன படம் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 2026 மோஸ்ட் ஹைப் மூவி டாக்ஸிக். அதாவது நம்ம யாஸோட மூவி டாக்ஸிக் மூவியில் இவங்க தாங்க ஹீரோயின். இந்த படம் கன்னடா இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே சேர்ந்து எடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் இடையில நம்ம ஜூனியர் என்டிஆரோட பிரசாந்த் நீலோட ப்ராஜெக்ட் இருக்குது பாருங்கள், அந்த ப்ராஜெக்ட்டில் இவங்க தான் ஹீரோயின் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிட் படத்தில் பிரபாஸ் படத்தில் இவங்க நடிக்கிறதா இருக்காங்க. தீபிகா படுகோன் வெளியே போனது இவங்க உள்ளே வராங்கன்னு சொன்னாங்க. பட் அவர் சந்தீப் ரெட்டியோட படனாலே கொஞ்சம் அரசல் முரசலாக இருக்கும். ஹீரோயின்லாம் நடிக்கணும் அப்படின்னா மொத்தமானத்தையும் தூக்கி வச்சுட்டு தான் நடிக்கணும் அப்படின்ற கேரக்டர் இருக்கிறனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்லி ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க அந்த படத்தில் நடிக்கல. இந்த 3 மட்டும்தான் இவங்களோட அப்கமிங். ஸோ இவ்வளோ தாங்க நம்ம ருக்மிணி வசந்த் வந்து பார்த்திங்கன்னா எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நடிகை ஆயிருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களோட பவ்யமான ஒரு கேரக்டர், அவங்களோட இன்டர்வியூவில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாதாரணமாக நடந்துக்கிற அந்த எளிமை, அதெல்லாம் மட்டும்தாங்க. இதையும் தாண்டி அவங்களோட நடிப்பில்லை அப்படின்னா இங்கே யாராலையுமே நிலைக்க முடியாது. ஒரு டீசெண்டான நடிப்பை கொடுத்துட்ருக்காங்க. பட் பார்ப்போம் இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தள்ளி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்ம மக்களே அடிச்சிருவாங்க. பட் இவங்களை அடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். பட் மோஸ்ட்லி அடிக்காமல் இருந்தால் நல்லது. பிகாஸ் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்குங்க. சரி, ஓகே, இவ்வளோ தான் நம்ம ருக்மிணி வசந்தோட கதை. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிக்குமா இல்லை இந்த மூலிமா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் யாரை பற்றி பேசலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் தட்டிட்டு போயிட்டு வாங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். குட் பை.